ஒரு சிறிய கிராமத்தில் முருகேசன் என்ற முறுக்கு வியாபாரி இருந்தார். அவர் கைக்குணம் அத்தனை பிரமாதம். அவர் சுடும் முறுக்கு மொறுமொறுவென்று ருசியாக இருப்பதால் அந்த ஊரில் அவருக்கு நல்ல மவுசு உண்டு. ஒரு முறை பக்கத்து ஊரில் நடக்கவிருந்த பெரிய திருவிழாவிற்காக முருகேசன் 2 நாட்களாக கண் விழித்து கஷ்டப்பட்டு நிறைய முறுக்குகளை சுட்டு ஒரு பெரிய கூடை நிறைய அடுக்கினார். இன்னைக்கு இந்த முறுக்கு எல்லாத்தையும் வித்துட்டா நல்ல லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் திருவிழா கூட்டத்திற்குள் நுழைந்தார். ஆனால் விதி வேறு விதமாக இருந்தது. கூட்ட நெரிசலில் வேகமாக ஓடி வந்த ஒரு சிறுவன் முருகேசனின் மீது மோத தலைச்சுமையாக இருந்த முறுக்கு கூடை கைதவறி கீழே விழுந்தது. கூடை கவிழ்ந்ததில் பாடுபட்டு சுட்ட 90% முழு முறுக்குகளும் துண்டு துண்டாக உடைந்து போயின. முருகேசன் தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டார். ஐயோ, எல்லாம் போச்சே! உடைஞ்ச முறுக்கை யாரு காசு கொடுத்து வாங்குவா? இன்னைக்கு நஷ்டம்தானா என்று வருந்தினார். சுற்றி நின்றவர்களும் பரிதாபமாக பார்த்துவிட்டு சென்றனர். ஆனால் முருகேசன் நீண்ட நேரம் சோர்ந்து உட்காரவில்லை. அவருக்குள் இருந்த வியாபாரி விழித்துக் கொண்டான். முறுக்கு உடைஞ்சா என்ன? அதோட ருசி மாறலையே என்று யோசித்தார். சட்டென்று அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அருகில் இருந்த கடைக்கு சென்று கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை, பொரி, கொஞ்சம் காரப்பொடி மற்றும் கறிவேப்பிலை ஆகியவற்றை வாங்கினார். உடைந்த முறுக்கு துண்டுகளை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டார். அதனுடன் வாங்கி வந்த வேர்க்கடலை, பொரி, காரப்பொடி ஆகியவற்றை சேர்த்து நன்றாக குலுக்கினார். மணக்க மணக்க ஒரு புதிய தின்பண்டம் தயாரானது. பிறகு எழுந்து நின்று, வாங்க வாங்க, இதுவரைக்கும் யாரும் ருசித்திராத ஸ்பெஷல் உடைச்ச முறுக்கு மிக்சர், காரசாரமா இருக்கும், வாங்க என்று புதுவிதமாக கூவி விற்றார். வழக்கமாக முழு முறுக்கை கடித்து சாப்பிட சிரமப்படும் பெரியவர்களும் குழந்தவர்களும் இந்த உடைச்ச முறுக்கு மிக்சர் சாப்பிடுவதற்கு எளிதாகவும் கூடுதல் சுவையுடனும் இருந்ததால் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கினார்கள். மாலை முடிவதற்குள் கூடை காலியானது. அது மட்டுமல்ல, வழக்கமாக முழு முறுக்கு விற்றால் கிடைக்கும் லாபத்தை விட இந்த ஸ்பெஷல் மிக்சர் மூலம் அவருக்கு இரட்டிப்பு லாபம் கிடைத்தது. நீதி: பிரச்சனை வரும்போது சோர்ந்து போய் உட்காராமல் அதை எப்படி வாய்ப்பாக மாற்றிக்கொள்வது என்று யோசிப்பவனே புத்திசாலி. முருகேசனின் அந்த சாமர்த்தியம் அவருக்கு வெற்றியை தந்தது.